ஸோ இப்போ நம்ம வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பார்க்குறோம். அது பார்ஸ் எலிமெண்ட்டுன்றது, அதாவது இட்டாலிக் ஃபாண்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி பிளாக் கோட் இந்த மாதிரியான ஃபாண்ட் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு இட்டாலிக் ஃபாண்ட் பண்ணுற டேக் நான் எழுதுகிறேன். அதாவது ஈமெண்ட்டு, ஸோ இஎம், இதுக்கு நடுவில் நம்ம எது எழுதுனாலும் நம்மளுக்கு ரிசல்ட் பார்த்தோன்னா இட்டாலிக் ஃபாண்ட் வரும். இட்டாலிக் போடுறேன். ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா தெரியும், இட்டாலிக் அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நான் இப்போ கோட் அப்படின்றது எழுதுகிறேன். அதாவது பார்த்தோன்னா நம்ம பிஹெச்பி, ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி எல்லாம் கோடெல்லாம் நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம இதுக்கு சென்ட்ரலில் நம்ம வந்து கோடுன்ற இதில் எழுதணும் அப்படின்னா அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்ஸு அது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது இட்டாலிக் ஃபாண்ட்டு, அது பக்கம் பார்த்தோன்னா கோடு. அதேமாரி நான் ஸ்ட்ராங் எழுதுகிறேன், ஸ்ட்ராங் எலிமெண்ட். இந்த ஸ்ட்ராங் எலிமெண்ட் வந்து டெக்ஸ்ட்டை வந்து போல்டு பண்ணி காட்டும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இட்டாலிக், ஃபஸ்ட்டு இட்டாலிக்கு, அப்புறம் பார்த்தோன்னா கோடு, தேர்ட் பார்த்தோன்னா போல்டுன்றது, அதாவது இந்த பார்ஸ் எலிமெண்ட்டு ஏபிபிஆர். ஸோ இந்த டேக் பார்த்தோன்னா ஏபிபிஆர்னு போட்டு டைட்டில் போடுங்க. அதாவது ஒரு மெனு, அதாவது நம்ம நிறைய வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி டைட்டில் பக்கம் நம்ம கொண்டு போகும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு வந்து அது எதை பற்றி, அதாவது ஹெல்ப் சம்மந்தமான விஷயங்கள் வந்து அது ஜாஸ்தி நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் இதை எழுதி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ டைட்டில் வந்து சம் ஹெல்ப் ஆர் ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி மீனிங்ஸ்ன்னு சொல்லலாம். ஹெல்ப் ஆர் மீனிங்கு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து இந்த இடத்துல நான் வந்து மீனிங்னு போடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்க்கும்போது நார்மலாக வெறும் மீனிங் மட்டும்தான் வரும். ஆனால் நான் அது மேலே மவுஸ் கர்சரை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகி சம் ஹெல்ப் ஆர் மீனிங்ன்ட்டு நாங்கள் டைட்டில் எழுதுறது எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் ஃபார்மாக இருக்கிறதுக்கு இந்த ஏபிபிஆர், அதாவது இந்த ஏபிபிஆர் டேக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டேக் அப்படின்னா அதுக்கு பேர் அக்ரானமஸ் அப்படின்றது, அக்ரானம் அப்படின்ட்டு அதுக்கு டைட்டில். ஸோ இந்த இடத்துல இது லார்ஜ் ஆஃப், அதாவது ரொம்ப அதிகமாக நம்ம பெரிய ஒரு பேராகிராஃப் சைஸில் நம்ம எழுதணும் அப்படின்னா இப்போ வந்து அது இந்த டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லார்ட்னு நான் போடுறேன். ஸோ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் லார்ட்ஸ் ஆஃப் மீனிங்ட்டு, அதாவது ஒரு பேராகிராஃப் சைஸில் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைன் வெப்சைட்ஸில், அதாவது W3 ஸ்கூல் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னும் நிறையா டேக்ஸு இப்போ புதுசாக இப்போது இன்னும் டெவலப் பண்ணியிருக்கிற டேக்ஸு அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.